ప్లీజ్ ಎಲ್ಲರೂ எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு கற்றுக்கிட்டே வேண்டிக்கிறேன் ಸಮಸ್ಯೆ ಕೊಚ್ಚಿದೇನಾ ಸಮಸ್ಯೆಗೆ ಎಂತಚಂದಿ ಎಂತ ಸಕುಸರ್ದಂತು இன்னைக்கு போட்ட வீடியோவில் வந்து பாட்டோட செகண்ட் தான் இதை வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதோட கண்டினியூஸ் vlog தான். நிறைய பேரும் சொல்லியிருந்தீங்க நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ வந்து கிட்டத்தட்ட வந்து 12:30 மணி ஆயிடுச்சு சமைச்சு எல்லாமே முடிச்சதுக்குள்ளே. வாங்க என்னென்ன சமைச்சிருக்கோம் அதுக்கப்புறம் வந்து எப்படி கோலங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இப்போ தான் நீங்கள் என்னோடய சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் அண்ட் உங்களுக்காக ஒரு லைக் பண்ணிக்கோங்க. சரி ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம அந்த கோலம் பார்க்கறதுக்கு முன்னாடி வந்து பலகாரம் என்னென்ன செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட காட்டிடுறேன். இது வந்து ரவையில் பண்ணுவாங்க. ரவை சீனி போட்டு பண்ணுவாங்க. இதை வந்து நல்லா பிசைஞ்சு சாஃப்ட்டுக்காக ஆனதுக்கப்புறம் அதை வந்து கொஞ்சம் ரவுண்டாக பண்ணி அதுக்குள்ளே ஸ்டஃபிங் வச்சு அதை வந்து அந்த போண்டா மாதிரி பண்ணுவாங்க. அது ஆயிலில் ஃப்ரை பண்ணுவாங்க. சூப்பராக இருக்கும் சாப்பிடும்போது. சாமிக்காக பண்ணுவாங்க, சாப்பிட்றதுக்காக பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வீட்டு சைடில் இருக்கிறவங்களுக்காகவும் செய்வாங்க. அதுக்கப்புறம் வந்து இது வந்து வெறும் ரவுண்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து அதுக்குள்ளே கொடுக்குற ஸ்டஃபிங் வந்து இது தான். இதுக்குள்ளே வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், வெல்லம் இல்லை சீனி கூட போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து தேங்காய், ஏலக்காய், அதுக்கப்புறம் வந்து மிளகு, இந்த சென்னா அப்படின்னு சொல்லுவாங்கள்ல பார்த்தீங்களா, அது எல்லாமே போடுவாங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் மாமியார் வந்து வடை போடுறாங்க பாருங்கள், உளுந்த வடை. அதை வந்து சும்மா வந்து ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணுறது கிடையாது, தவாவில் வச்சு நம்ம வந்து சும்மா இப்படி தோசையை நம்ம போடுறோம் அந்த மாதிரி போடணும். இது வந்து ஒடியாவில் வந்து செக்க பொரா அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மள வந்து உளுந்த வடைக்கு வந்து இங்கே வந்து பொரா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சாமிக்காக செய்கிறதுனால அதுக்குன்னு தனியாக வந்து டவா வைப்பாங்க, அதுக்குன்னு தனியாக கரண்டி வைப்பாங்க, அதுக்குன்னு தனித்தனியாக வச்சு சாமிக்காக மட்டும் இந்த சாமியை பூஜை பண்ணும்போது பார்த்து பூஜை பண்ணணும். நாய் வந்து தொடக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து குளிக்காமல் வந்து தொடக்கூடாது. இந்த மாதிரி நிறைய இருக்குது. அதே மாதிரி வந்து நாங்கள் எப்போவுமே வந்து சாப்பிடுவோம் இல்லைங்களா சாப்பாடு, அது வந்து வேக வச்ச சாப்பாடு. இது பண்ணுறது வந்து பச்சரிசி சாப்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வேக வச்ச சாப்பாடு வந்து பக்கத்தில் கூட வைக்கக்கூடாது, அதை தொடக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து தோசை மாதிரி பண்ணி அது மேலே வந்து கொஞ்சம் ஃபில்லிங்ஸ் வச்சு இது வந்து 2 பண்ணியிருக்காங்க. அதை ஒன்று பண்ணி முடிச்சிட்டாங்க, இன்னொன்று பண்ணும்போது தான் நான் வந்து உங்களுக்கு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அதை வந்து இதை வந்து சொல்லுவாங்க சொக்குளி பிட்டா அப்படின்னு சொல்லுவாங்க ஒடியாவில். பாருங்கள், ஆல்ரெடி பண்ணிவிட்டு வச்சிட்ருக்காங்க. இப்போ நான் வந்து பிசைஞ்சிட்ருக்கேன். ஒன்று ஆல்ரெடி பிசைஞ்சு விட்டாச்சு, இப்போ இன்னொன்று பிசைஞ்சிட்ருக்கேன். பிசைய தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், மற்றபடி சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து நெய் தான் யூஸ் பண்ணுவாங்க, ஆயில் யூஸ் பண்ண மாட்டாங்க. டால்டா நெய் தான் யூஸ் பண்ணுவாங்க, இல்லைன்னா பியூர் நெய் யூஸ் பண்ணுவாங்க. நெய் ரொம்ப தெக்கட்டுன்றதுனால டால்டா யூஸ் பண்ணுவாங்க. அதிகமாக டால்டா வந்து நல்லா இருக்காது சாப்பிட, அதனால் சாமிக்காக மட்டும் படையல் செஞ்சுருவோம். எங்களுக்காக நாங்கள் சாப்பிட்றதுக்காக மற்றவங்களுக்கு கொடுக்கறதுக்காக வந்து ஃப்ரீடம் ஆயிலில் வந்து பண்ணிப்போம். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. ஓகே, இப்போ வந்து பாத்திரங்கள் எல்லாமே பாருங்கள் எவ்வளோ விழுந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பயமே வந்துடுச்சு. என்னடா இது பாத்திரங்களா என்ன இது அப்படின்னு எனக்கே தெரியாமல் போயிடுச்சு. இதெல்லாம் பாத்திரம்லாம் கழுவினதுக்கப்புறம் உங்ககிட்ட வந்து நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா காலையிலேயே, நான் எப்படி கோலம் போட்டிருக்கேன் அதெல்லாமே உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ வாங்க எப்படி கோலமெல்லாம் போட்டிருக்கேன் அப்படின்னு பார்க்கலாம். வந்துடலாம். பாதி வந்து போகிறதுலையே வந்து கழிஞ்சிடுச்சு பாருங்கள். பட் இருந்தாலும் வந்து நல்லா தெரியுது இங்கே பாருங்கள். ஆனால் இதில் தான் வந்து ஒன்றுமே வந்து இதாகலை, கொஞ்சம் கூட அப்படியே எப்படி போட்டிருக்கேனோ அப்படியே இருக்குது. காஞ்சதுக்கப்புறம் தான் பார்க்கவே சூப்பராக இருக்குது. ஈரமாக இருக்கும்போது அந்தளவுக்கு தெரியல நல்லா இருக்கிற மாதிரி. அதுக்கப்புறம் காஞ்சதுக்கப்புறம் ரொம்பவே சூப்பராக இருக்குது. இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குன்னு. அதுக்கப்புறம் வந்து இங்கே பாருங்கள், இது உள்ள இப்படியே போகும். இது எல்லாமே நான் போட்ட பூ தான் சாமிக்கிட்ட. இங்கே வந்து கீரை வந்து வச்சுருக்காங்க. இங்கே வந்து சாமிக்காக பணியாரம் சுட்டி வச்சுருக்காங்க பாருங்கள். இங்கே வந்து குழி பணியாரம், இது வந்து பணியாரம். அதுக்கப்புறம் இது வந்து வடை, இது எல்லாமே தோசை, அதெல்லாம் இது மூடி வச்சிடலாம். இந்த வாழைப்பழம்,
இது வந்து கீரை பொரியல். இப்போ வாங்க அந்த வீட்டில் என்னென்ன இருக்குன்னு போய் பார்த்துட்டு வந்துடலாம். இங்கே பாருங்கள், குழம்பு, பருப்பு குழம்பு, பச்சரிசி சாப்பாடு. இன்னும் வந்து எடுத்துகிட்டு வரணும், அவங்க எடுத்துகிட்டு வரல, எடுத்துகிட்டு வரணுங்க. கீரை பொரியல், அது வந்து சாமி தனியாக எடுத்து வச்சுட்டாங்க மாமியார். ஒரு சட்னி அரைச்சிருந்தேன், சட்னி. இதை வந்து வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கணும், அதனால் அரைச்சி வச்சுருக்கோம். இப்போ மாமியார் என்ன கொண்டு வந்துருக்காங்கன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ஐயோ கடவுளே, இங்கே பார்த்தீங்களா, இது வந்து வடை. இது வந்து காக்கரா பிட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து அந்த ஸ்டஃபிங் வச்சு பண்ணியிருக்கிறது. இது ஃபுல்லாகவே வீட்டுக்கும் இப்போ வந்து கொடுக்கணும். பாதி வீட்டுக்கெல்லாம் போயினதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து நம்ம சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இங்கே பார்த்தீங்களா, பலகாரம் வந்து இங்கே வந்து இந்த ஒரு ஸ்வீட்டு இதுக்குள்ளே வந்து ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், அது இருக்கும். அதுக்கப்புறம் இது ரவையில் பண்ணியிருப்பாங்க. ரவையில் போட்டு ஆயிலில் வந்து ஃபரிச்சு எடுப்பாங்க. இன்றைக்கி இவ்வளோ தான் டிஷ். இது வந்து மாமியாரோட அவுட்ஃபிட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மாமியார் இன்றைக்கி ரொம்ப வேலையில் இருக்காங்க பாவம். சாமிக்கிட்ட பூஜைலாம் பண்ணி முடிச்சாச்சு பாருங்க. இன்றைக்கி தான் கொஞ்சம் வெயிலாக இருக்குது. இதுக்கு மேலே வந்து சேவர் ஏற்றுட்டாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செங்கலெல்லாம் காலி ஆயிடுச்சு. இந்த ஒரு லைன் ஃபுல்லாக முடிச்சிட்டாங்க பாருங்கள், ஒரு லைன் முடிச்சிட்டாங்க. முடிச்சுட்டு அந்த இன்னும் பாதி இருக்குது. இதுக்கு மேலே வந்து மாமியார் வந்து பூஜை பண்ணுவாங்க மதியத்துக்கு மேலே. இப்போ வந்து கரெக்டாக 12:30க்கு மேலே பூஜை பண்ணுவாங்க. அப்போ பண்ணும்போது நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் அவங்க எப்படி பண்ணுறாங்க என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. காலையில் சாப்பிடல மாமியார். இப்போல்லாம் சேர்ந்து நாங்கள் வந்து சாப்பிட போகிறோம். ஓகே, அவங்க பூஜை பண்ணும்போது நான் உங்ககிட்ட காட்டுறேன், ஓகேங்களா. பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்கள். ଟିକେ ଜୁଣା ପକେଇଲାନି ମୁଁ ପକେଇ ଯାଇ କୁହୁଳୁନି। சாம்பிராணி போட்டுட்ருக்காங்க. கொஞ்சமாக தான் வந்து எரியுது, அதிகமாகவும் வந்து புகையும் வர மாட்டேங்குது பாருங்களேன். எடுத்து கீழே வைக்கிறாங்க, எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் பறிச்சு. இந்த மாதிரி தண்ணி விடுவாங்க. சாமி கும்பிட்டுருக்காங்க. அம்மா வந்து இப்போ சாப்பிட்ருக்காங்க மாமியார். கயோனி
ଖାଇବନି? ହଁ ଖାଇ ହେବ କିନ୍ତୁ ରାଗ ଟିକେ ଅଧିକା ହେଇଯାଇଛି। மாமியார் சாப்பிட்டோம். ஈவினிங் வந்து இப்போது சாமி வந்து எடுத்துருவாங்க. இன்றைக்கே வச்சு இன்றைக்கே சாமி எடுத்துருவாங்க இங்கே. ம். ନାଇଁ ଦୀପ ନା ଦୀପ ଆଉ ଜଳେନି ସେମିତି ରହିଲା। இப்போ விளக்கும் போட மாட்டாங்க, வெறும் ஊதுவத்தி மட்டும் பற்ற வச்சுருவாங்க. இப்போ வந்து எல்லாமே எடுத்துருவாங்க, பார்த்துக்கோங்க. வைக்கும்போது எவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு, பட் எடுக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இன்னும் 2 நாள் இருந்திருக்கலாமோ அப்படின்னு. பட் எங்களுக்கு இடம் இல்லாமல் இருக்கிறதுனால இப்படி. இந்த பானையில் எல்லாமே இப்போ வந்து வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் அடுத்த வருஷம்தான் எடுத்து வாஷ் பண்ணுற மாதிரி. இந்த வாட்டி எப்படி எல்லாம் வாஷ் பண்ணுமோ அதே மாதிரி. இப்போ எல்லாமே எடுத்துட்டாங்க, எடுத்து வச்சிருவாங்க இந்த மாதிரி கவரில் வச்சதுக்கப்புறம். இன்னும் கொஞ்ச நாள் கழித்து அதுக்கப்புறம் தண்ணியில் போட்டுருவாங்கன்னு சொல்கிறாங்க மம்மி. எடுத்துட்டாங்க, இதுக்குள்ளே வச்சிருவாங்க பானைக்குள்ளே. நெல்லெல்லாம் போட்டுட்டாங்க அதுக்குள்ள. இதெல்லாம் வாஷ் பண்ண மாட்டோம், அப்படியே வைப்போம். அடுத்த வருஷத்துக்கு எடுத்து அதுக்கப்புறம் வாஷ் பண்ணுவாங்க. இங்கே இருக்கிற இலை பூ அதெல்லாமே எடுத்துகிட்டு போய் தண்ணியில் போட போகிறோம். எங்கே போட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். இது எல்லாமே வந்து வச்சிட்டோம் பார்த்திங்களா. சட்டியில் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி வச்சாச்சு. அடுத்த வருஷம் பூஜை பண்ணும்போது நம்ம வந்து எடுத்து வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணணும். இப்போது தண்ணியில் போடும்போது நான் உங்கள்கிட்ட காட்டுறேன்.
பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், போயிட்டுருக்கோம். இங்கே தான் போட போகிறோம். எவ்வளோ இருக்கு பாருங்களேன், தண்ணி தான் இது. ஆனால் அது என்னன்னு தெரில, அதுக்குள்ளே வந்திருக்கிறது. தூக்கி போட்டாங்க. எவ்வளோ இருட்டாக இருக்குது பார்த்தீங்களா? புளிய மரம் பார்த்தீங்களா? ஓகே, நம்ம வீட்டுக்கு போயிடலாம். ஏன்னா ரொம்ப இருட்டாக இருக்குது. வீட்டுக்கு போயிட்டு அதுக்கு மேலே தான் வீடியோ எடுத்து எடிட்டிங் பண்ணி அப்லோட் பண்ணுவோம். சரி, வீட்டுக்கு போனதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். இன்றைக்கான வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பாய் எல்லாருக்கும் குட் நைட்.